Hi friends, millet series la adavudhu sirudhaniya series la 9வது ரெசிபியா mixed sirudhaniya இட்லியும் கூடவே 2 நிமிஷத்துல டக்குன்னு செய்யக்கூடிய தக்காளி சட்னியும் எப்படி செய்யறதுன்னாங்க இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். ஃபர்ஸ்ட் mixed sirudhaniya இட்லி நல்ல சாஃப்ட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கிண்ணத்துல 1/2 கப் அளவுக்கு கேழ்வரகு எடுத்துக்கங்க. கூடவே 1/2 கப் குதிரைவாலி அரிசி, 1/2 கப் மாப்பிள சம்பா அரிசி, 1/2 கப் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்துக்குங்க. நல்லா ஒரு 5-6 தடவை வாஷ் பண்ணி விட்டுக்குங்க. சிறுதானியத்துல நிறைய தூசுகள் இருக்க சான்சஸ் இருக்குங்க, அதனால நல்லா கழுவி விட்டுக்குங்க. தண்ணீர் நல்லா இந்த மாதிரி கிளீனா தெரியணும் பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா கழுவி விட்டதுக்கு அப்புறம் முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்து விட்டுக்குங்க. கவர் பண்ணி விட்டுட்டு ஓவர் நைட் நல்லா ஊறி வரணுங்க. அதாவது 8 மணி நேரம் அது நல்லா ஊறி வரட்டும். மறுநாள் காலையில ஓபன் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்க. தண்ணி எல்லாம் நல்லா வடிகட்டி விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு எல்லாத்தையும் மாத்தி விட்டுக்கலாம். கொஞ்சமா தண்ணியை சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்து ஒரு பவுலுக்கு மாத்தி விட்டுக்குங்க. அதே மாதிரி மிக்ஸி ஜாரை கொஞ்சமா தண்ணியை விட்டு அலசி அதையும் சேர்த்து விட்டுக்குங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த மாவு பார்த்தோம்னா இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணுங்க, அதனால தண்ணி அளவா சேர்த்து கலந்து விட்டு எடுத்துக்குங்க. கவர் பண்ணி விட்டுக்குங்க. ஒரு 4 மணி நேரம் நல்லா புளிச்சு வரட்டும், புளிக்க விட்டுக்கலாம். 4 மணி நேரத்திற்கு அப்புறம் ஓபன் பண்ணி விட்டுக்குங்க. மாவு நல்லா புளிச்சு வந்துருச்சு, நல்லா கிளறி விட்டுக்குங்க. இந்த ஸ்டேஜ்ல மாவு ரொம்ப கெட்டியா இருந்துச்சுன்னா அதை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு கொஞ்சமா தண்ணியை விட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்குங்க. மாவு இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணுங்க, அதுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்குங்க. உப்பையும் ஒரு தடவை செக் பண்ணி விட்டுக்குங்க. அடுத்து இட்லி மேக்கர் பிளேட்ல எப்பயும் போல எண்ணெய் தடவி 1 குழிக்கரண்டி அளவுக்கு மாவை எடுத்து அதுல எல்லா குழியிலையும் சேர்த்து விட்டுக்குங்க. இட்லி பாத்திரத்துல வச்சு எப்பயும் போல 10 நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கலாம். இட்லி ஒரு பக்கம் வெந்து வரட்டுங்க. இன்னொரு பக்கம் 2 நிமிஷத்துல சட்டுன்னு சுவையான ஒரு தக்காளி சட்னியை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த சட்னிக்கு பேன்ல 2 டீஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்ச உடனே 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை ரஃபா கட் பண்ணி சேர்த்துக்குங்க. கூடவே 9 வரமிளகாவை சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க. கல்லுப்பை சேர்த்து வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுக்குங்க. இந்த சட்னியோட ஸ்பெஷலே பார்த்தோம்னா நம்ம சேர்த்திருக்கிற இந்த வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கணுன்ற அவசியம் இல்லைங்க, ஜஸ்ட் கண்ணாடி பதத்துக்கு மாறினா போதும். அடுத்து 4 பெரிய சைஸ் தக்காளியை சேர்த்துக்குங்க. இந்த தக்காளியுமே ரொம்ப வதக்கிட கூடாது, ஜஸ்ட் அது லைட்டா சுருங்கினா போதும். அந்த அளவுக்கு சில நொடிகளுக்கு மட்டும் வதக்கி விட்டுக்குங்க. தக்காளி நம்ம கார சட்னிக்கெல்லாம் நல்லா குழைச்சி வதக்குற மாதிரி வதக்கி விட்டுக்க வேணாங்க. அந்த மாதிரி நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டோம்னா இந்த சட்னி கொஞ்சம் லைட்டா புளிப்பா இருக்கும், அதனால லைட்டாவே வதக்கி விட்டு எடுத்துக்குங்க. எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுக்கலாங்க. தக்காளி பாருங்க நல்லா குழஞ்சி வேகாம லைட்டா கொஞ்சம் சுருண்டு இருக்கு, இதுதான் கரெக்டான பதம். இந்த மாதிரியே வதக்கி விட்டு எடுத்துக்குங்க. எல்லாம் நல்லா ஆறினதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்தி விட்டுக்குங்க. தண்ணி கொஞ்சமும் சேர்க்காம நல்லா ஃபைனா அரைச்சி எடுத்துக்குங்க. அதே மாதிரி ஒரு பவுலுக்கு மாற்றி விட்டு எடுக்கும் போது மிக்ஸி ஜாரை கொஞ்சமா தண்ணி விட்டு அலசி அந்த மாதிரி எதுவும் சேர்த்துக்காம நல்லா வழிச்சு விட்டு எடுத்துக்குங்க. சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து எப்பயும் போல இந்த சட்னியை தாளிச்சு விட்டுக்கலாம். கொஞ்சமா எண்ணெயை விட்டு எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலையை சேர்த்து தாளிச்சு விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே தாளிப்பை சட்னியில சேர்த்து விட்டுக்குங்க. சட்னி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இட்லி பாத்திரத்தை ஓபன் பண்ணி விட்டுக்கலாம். இட்லி சூப்பரா வெந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா சுட சுட இந்த இட்லி கூட நம்ம ரெடி பண்ண சட்னியை வச்சு பரிமாறி விட்டுக்குங்க. ஆரோக்கியமான இந்த இட்லியும் சுவையான இந்த சட்னியும் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. மேலும் இது போல பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.